ஐயோ என்ன விட்டுருங்க. மச்சான் இப்ப நீ கத்துனியா? நான் கத்தலையே. அப்ப சரி. ஐயோ என்ன விட்டுருங்க. நீ கத்துனியா? இல்லையே. அப்ப சரி வா அணைச்சுக்க. ஐயோ என்ன விட்டுருங்க. ஐயோ என்ன விட்டுருங்க. மச்சான் நமக்கு இதுக்கு வீண் வம்பு. அதான் என்னால முடியாது. ஏதோ காட்டுல மழை பெய்யுது, நமக்கு என்ன? எங்கேயோ வீடு பத்திட்டு எரியுது, நமக்கு என்ன? அப்படின்னு என்னால இருக்க முடியாது. அதான் உன்னோட பச்சை. வா மச்சான், நம்ம பிரச்சனையே நமக்கு 1000 இருக்கும்போது அடுத்தவன் பிரச்சனை நமக்கு எதுக்கு? நம்ம முதுகுல காயம் இருந்தாலும் அடுத்தவன் காயத்துக்கு மருந்து போடுற சுகம் இருக்கே, அது உனக்கு தெரியாத. வாணி நீ எல்லாம் ஒரு பஞ்சாயத்து போட உப தலைவர், உனக்கெல்லாம் ஒரு வேட்டி செயின். ஐயா என்ன தைரியம் இருந்தா என் தங்கச்சிய கட்டி பிடிச்சு சொல்லவே நாக்கு கூசுதியா? இத ஊருக்குள்ள போய் சொன்னா உன் மானம் என்ன ஆகும் தெரியுமா? மச்சான், அந்த ஆளை மரத்துல கட்டி போட்டே சாவடிக்கணும். ஆளை பார்த்தா கத்திரிக்காய் மாதிரி இருந்துகிட்டு ஆசை பாரு பூஷணிக்காய் மாதிரி. இரு, எந்த முடிவுக்கு வந்துடாத. என்ன நடக்குதுன்னு பாப்போம். யோ, மரியாதையா 5001 ரூபா பணம் கொடுத்துரு. இங்க நடந்த விஷயத்த ஊர்ல யாருக்கும் தெரியாம மறைச்சிடுறோம். என்ன தலைவர் அந்த 5001 ரூபா கொடுத்தா உன் தங்கச்சிக்கு ஏற்பட்ட களங்கம் போயிடுமா? யாடா நீ? அடா புடான்னு பேசுன பல்லு 32 தட்டிடு. ஜாக்கிரதை. என்னடே, உன் தங்கச்சியை கெடுக்க முயற்சி செஞ்சாருன்னு அந்த ஆளை கண்ட துண்டமா வெட்டி இருந்தீங்க. நான் உங்க பக்கம் தான் கோர்ட் வரைக்கும் வந்து சாட்சி சொல்லிருப்பேன். ஆனா நீங்க 2 பேரும் பணம் கொடுக்கிற ஜாதி. ஆமா, இன்னொரு 5001 ரூபா அவர் கொடுத்தாருன்னா உங்க தங்கச்சிய இன்னொரு முறை கட்டி பிடிக்கலாமா?